அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அது டெம்பரவரியாக இருக்கலாம் அல்லது எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலையினால் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யாருக்கு தேவைப்படும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக வெளியான ஒரு அறிவிக்கை தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் சென்னையில் வெளியான ஒரு அறிவிக்கை தான். எதுக்கு அப்படின்னா இன்டகிரேட்டட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சோசியல் எம்பவர்மெண்ட்டில் த ரெக்யூட் யாருக்கு அப்படின்னா த இன்டகிரேட்டட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சோசியல் எம்பவர்மெண்ட். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. இது கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்ளை பண்ண உள்ள போஸ்ட் இது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஐடிசிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சோசியல் எம்பவர்மெண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனல் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 வேக்கன்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டீம் லீடர் கெப்பாசிட்டி பில்டிங்கில், இன்னொன்று டீம் லீடர் மெயின் ஸ்ட்ரீமிங்கில், இன்னொன்று டீம் லீடர் கம்யூனிகேஷன் அண்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு கெப்பாசிட்டி பில்டிங்க்கு என்னென்ன அந்த ஜாப்புக்கு என்னென்ன தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீமுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும், இந்த மாதிரி அவங்க எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும், எந்த இதை பேஸ் பண்ணி அவங்க வேலை செய்யணும், அவங்க யார் கண்ட்ரோலில் இருப்பாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய ப்ராக்ரஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன அந்த போஸ்ட்டுக்கு என்ன தகுதி, அவங்களுடைய மேஜர் ஒர்க்கு என்ன, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்கு விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள அந்த கூகுள் ஃபார்மில் லிங்க்கை ஃபில்லப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த கியூஆர் கோட் இருக்குது, நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணாலும் பண்ணிக்கிறலாம். ஸோ 18 பிப்ரவரி லாஸ்ட் டேட்டு, 18/2 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷனில் உள்ளவங்களை அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள மட்டும் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு டிஏஓ டிஏஓ அதெல்லாம் கிடையாது. இன்டர்வியூ முடித்த உடனே உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு அதை வச்சு அவங்களுக்கு மந்த்லி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது டெம்பரவரி போஸ்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் உள்ளக்கூடிய ஒரு போஸ்ட் இது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு இந்த லிங்க்கு இந்த பிடிஎஃப் நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சோசியல் சயின்ஸில் பிஜி முடிச்சிருக்கணும், ஹியூமானிட்டிஸ், சிஎஸ்ஆர், விஷுவல் கம்யூனிகேஷன், அதில் இந்த மாதிரி இதுதான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்குது. இதுதான் சேம் இங்கேயும் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியல் சயின்சஸ், ஹியூமானிட்டிஸ் அண்டு அலைடு கோர்சஸ். நம்மளுடைய கெப்பாசிட்டி பில்டிங்க்கும் அதே தான், போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சோசியல் சயின்சஸ், ஹியூமானிட்டிஸ் அண்டு அலைடு கோர்சஸ். ஸோ இது படிச்சிருக்கவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம் இந்த போஸ்ட்லாம் டெம்பரரியாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணீங்க இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை அது இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுடைய அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.